வணக்கம். இப்போ நம்ம மூணாறு டூர் வந்திருக்கோம். மூணாறு டூரில் இன்றைக்கி ஃபஸ்ட் டே காந்தலூர் வந்திருக்கோம். காந்தலூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல் விசிட் வந்து ஒரு ஆர்ச்சார்ட் ஃபார்ம் இருக்குது. ஆர்ச்சார்ட்னா ஃப்ரூட்ஸ் ஃபார்ம். ஓகே, பேர் வந்து தோப்பன்ஸ் ஃப்ரூட் ஃபார்ம். விசிட்டிங் டைம் 9 to 6. இங்கே பழங்கள், இங்கே விளையக்கூடிய பழங்கள்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டான பழங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளே நுழையிறதுக்கு ஒரு ஆளுக்கு 20 rupeesங்க, 70 ரூபாய் கட்டணும். ஓகே, இந்த ஆர்ச்சார்ட் ஃபார்ம் உள்ளே வந்தாச்சு. 20 rupees பே பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சுனாக்கா இப்போ இந்த ஆர்ச்சார்ட் ஃபார்ம் உள்ளே போகிறோம் நம்ம. ஓகே, பாருங்க, அப்படியே பொறுமையா பார்த்துட்டு போங்க. என்னென்ன பழ வகைகள் இருக்கு? ஸ்ட்ராபெரி எல்லாம் வரிசையாக பார்க்குறாங்க. கூட வந்து அவங்கெல்லாம் அப்படி மிதம் கீழே போயிட்டுருக்காங்க. பூச்சி அடிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபார்முக்குள்ள உள்ள காட்சிகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ள சில ரோஸ் கார்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். ரோஸ்னால் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோஸ் கார்டன். ஃப்ளவர்ஸ்லாம் வால் பேரிக்காயா, பியர்ஸ், அந்த வால் பேரிக்காய் மரங்கள்லாம் பாருங்கள். ஓகே, ஆப்பிள் இங்கே இருக்குது. ஆப்பிள் பாருங்கள், ஆப்பிள் தெரியுதா? ஆப்பிள் மரங்கள்லாம் இங்கே ஆப்பிள்லாம் வளருதுங்க. இங்கே ஆப்பிள் மரங்கள்லாம் நிறையா இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஆப்பிள். ஓகே, பாருங்க, இதெல்லாம் பிளம்ஸுங்க. நம்ம சிகப்பாக பார்க்குறோம்ல, காயாக இருக்கிறப்ப இப்படி தான் இருக்கும். இதுதான் பிளம்ஸ் மரங்கிறது. பிளம்ஸ் பார்த்துங்க, பிளம்ஸ் இருக்கா? புரியுதா? ஓகே, வால்பேரிக்காய், அப்புறம் ஆப்பிள் இங்கே வந்து விளையுது. சீத்தாப்பழம் எடுங்க பார்க்கலாம். செரிமோயா, இது செரிமோயா பழங்கள் இதாங்க. எது ஆப்பிள்? பாருங்க, ஆப்பிள். சூப்பர். இங்கே ஆப்பிள் இருக்கு. ஆப்பிள் பார்த்தீங்களா? ஆப்பிள் இதுதான் ஆப்பிள். ஆப்பிள் பார்த்தீங்களா? இதுதான் ஆப்பிள். இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் ஃபார்மில் பார்க்கலாம் நம்ம. இந்த பாருங்க, ரோஸ். ரோஸ் இது பேர் தாங்க பட்டு ரோஸ் அப்படிங்கிறாங்க. பட்டு ரோஸ். பட்டிங்க வச்சு உண்டாக்குறதுனால இதுக்கு பேர் பட்டு ரோஸ், பட்டு ரோஜா. இதுக்கு பேர் வந்து நெக்டாரின் பேர், பலூன் பிளான்ட். நெக்டாரின்னு போட்டிருக்கு. இதுதாங்க குறிஞ்சி செடிங்கிறோம்ல. குறிஞ்சி மலர் வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பூக்கும். இந்த செடி தான் இது. ஓகே, இன்னும் 12 வருஷம் ஆகலை. அடுத்து எப்போ 2018 பூத்துருக்கு. அடுத்து 2030 தான் பூக்கும். அந்த செடி தாங்க இது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் குறிஞ்சி மலரின் செடி இதுதானோ? உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நான் பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கொடுத்து வைக்கணும். ஓகே, இதுதான் கிவி பழத்தின் கொடிங்க. கிவி பழம் பார்த்து வைப்பீங்க பழக்கடைகளில் உங்கள் ஊரில். அந்த கொடி இதுதான். இது பைனாப்பிள் கொய்யாங்க வந்து போட்டுக்கல. பைனாப்பிள் குவாவா. ஓகே, இதாம்மா லிச்சி மரங்க தாம்மா. லிச்சி மரம், லிச்சி பழம் பார்த்துருப்பீங்க. லிச்சி மரம் தான். ஓகே,
இது ஆலிவ் செடிங்கிறாங்க. ஆலிவ் செடி பாருங்கள். இதெல்லாம் பேரிக்காய். ஓகே, பேரிக்காய் காமிக்கிறீங்க. ஒரு பேரிக்காய் பறித்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இதாங்க ஆரஞ்செல்லாம் பாருங்கள். ஆரஞ்சு அப்படியே பழுது தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆரஞ்சு, இதெல்லாம் ஆரஞ்சு. இதான் நம்ம ஊருக்கு வர்றது. அதெல்லாம் நம்ம மூணாறு காந்தலூரில் தான் பார்க்க முடியும். ஆரஞ்சு ஆரஞ்சு மரங்கள். இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் விளையுது. நம்ம ஊரெல்லாம் விளையாது. ஆரஞ்சு மரங்கள் பார்த்தீங்களா? ஆரஞ்செல்லாம் பாருங்கள். அப்படியே தெரியுதா ஆரஞ்சு? இதாங்க ஒயிட் சப்போட்டாங்க. இதுதாங்க ஒயிட் சப்போட்டா. காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது இப்போ. பட்டு விளைஞ்சாச்சுன்னா ஒயிட்டாக மாறும். ஒயிட் சப்போட்டா மரம் இதுதான். இது அவேகாடோ மரங்க. அது வந்து பார்த்தீங்களா, அவேகாடோ பழம் வந்து நம்ம ஊரில் பழக்கடையில் பார்த்துருப்போம். நம்ம அவேகாடோ பழம் அதோட மரம் இதுதாங்க. அழகிய வண்ண வண்ண ரோஜாக்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சீத்தாப்பழம் மரம் இதுதான். முழு சீத்தாப்பழங்கிறாங்க. சர்மோயா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோஜாஸ். பாருங்க எவ்வளவு வண்ண வண்ண ரோஜா மலர்கள் அணிவகுத்து நிற்கின்ற காட்சி. பாருங்க செந்தூர் போலம் பாருங்க. பழைய பாடல். இவ பாருங்க செந்தூர் போ ரசிக்கிறாரு. இங்க ஒரு சின்னஞ்சிறு மலர் ஒன்று. ஏய் சிந்தூர பூவி சிந்தூர பூவி ஒன்றென்ற காற்றே மன்னன் இங்கே மன்னன் இங்கே. நான் கண்ட காட்சி பாருங்க. இந்த கம்பளி புழுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஒரே செடியில் வந்து அப்படி அணிவகுத்து அப்படியே நகருது பாருங்க. அப்படியே கம்பளி புழுக்கள், கம்பளி புழு. இந்த மாதிரி காட்சிகள் அங்கேயும் பார்க்க முடியாது. இதுதான் பார்க்க முடியும். நானும் வேறு ஏதோ வந்து நினச்சேன். பட் கம்பளி புழுக்களை வந்து அப்படியே ஒவ்வொரு அந்த புல்லை வந்து அணிவகுத்து இருக்கின்ற அழகிய காட்சி என்னை கவர்ந்த காட்சி. ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா வருவதும் சரிதானா உறவின் முறைதானா. நல்ல ஓகே. இன்று எங்களது மூணாறு டூரில் ஃபஸ்ட் டே ஓப்பன்ஸு ஆர்ச்சார்ட் ஃபார்முக்கு வந்தோம். இல்லை பல வகையான வித்தியாசமான பழங்கள்லாம் பார்த்தோம். ஆரஞ்சு மரங்கள் எப்படி இருக்குது, சப்போட்டா மரங்கள், அப்புறம் வந்து பேரிக்காய் எல்லாம் பார்த்தோம். நல்ல ஒரு காட்சிகள் கிடைத்தது. நீங்களும் மூணாறு வந்தீங்கன்னா அவசியம் இந்த ஆர்ச்சார்ட் ஃபார்முக்கு விசிட் பண்ணுங்கள். நன்றி.